என்னையா எங்கே பார்த்தாலும் SBI PO SBI Clerk வரப்போகுது, இப்போ வரப்போகுது, அப்போ வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. ஸோ எல்லா சேனலும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம பாசிட்டிவாக பார்க்க வேண்டிய விஷயத்தை தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை வந்து மறந்துட்டோம். இப்போ புஷ்பா 2ல் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா வந்து பயங்கரமாக சீனை போடுறாப்புல, அப்படி இப்படி பில்டப்லாம் போடுறாரு. புஷ்பா 1ல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துக்கு வர்றதுக்காக பயங்கரமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உழைச்சது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து மேற்கோள் காட்டிகிட்டே இருப்பார். இதை தான் நான் இங்கே வந்து சொல்ல வர்றது. ஸோ கண்டிப்பான முறையில் இந்த SBI Clerk அண்ட் SBI PO நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் வரலாம். இது 100% உண்மை. ஸோ கண்டிப்பாக இந்த வேக்கன்சி வந்து வரப்போகுது. அப்போ கண்டிப்பான முறையில் நம்ம ஒன்று பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன். நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கோம்? எத்தனை பேர் மனசாட்சியை ஓப்பனாக திறந்து சொல்லுங்கள். நான் இப்போ வந்து SBI Clerkக்கு டெஸ்ட்டு போட்டுட்ருக்கேன், SBI POக்கு நான் வந்து ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு போட்டுட்ருக்கேன், மெயின்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். நிறைய பேர் சொல்ல மாட்டீங்க. இப்போ இதுனா நோட்டிஃபிகேஷனே இல்லையே, நம்ம மாட்டை ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், ஜாலியாக வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம், யூடியூப்பில் ஏதாவது வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களுக்கான நேரமானது தொடங்கிருச்சு. வெறித்தனமாக படிங்க. அதே மாதிரி நிறைய பேர் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, நிறைய பிகினர்ஸ் இருப்பீங்க. உங்களுக்கு எப்படி படிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியாமல் இருக்கும். இந்த SBI Clerkக்கு எப்படி மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி படிக்கணும், எப்படிலாம் வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ அதையும் தாண்டி முக்கியமான விஷயம், நீங்கள் SBI Clerk அண்ட் SBI POக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸாக இருந்தாலும் சரி, இதுக்கான ஃபுல் கோர்ஸ் அது வந்து மேக்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டண்டானது மேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், இது எல்லாத்துக்குமான ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கோர்ஸ் நம்ம Kaneesh Reena Logics Appல அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பான முறையில் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரீசனிங்க்குலாம் மாஸ்டர் ரீசனிங் கோர்ஸ் ரியலி ஒர்த் ஒன். அதே மாதிரி நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸ் மேஜிக் புக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த புக் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் புக் அப்படின்றதுக்கு வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. ரியலி ஒர்த் ஒன் ஃபார் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஓகே, இப்போது நான் இதில் வந்து போட்டிருக்குது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண என்ன அப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். பிகினர்ஸ் டு ப்ரோ அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது SBI Clerk அண்ட் SBI POவோட எக்ஸ்பெக்டட் டேட் எப்போ சார் அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். இதை முதல்ல வந்து சொல்லிடுறேன், உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் நேற்றே நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு SBI Clerkக்கு, ஓகே, ஃபஸ்ட்டு வந்து SBI Clerkக்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து December 15, நான் வந்து December 14 நினைக்கிறேன், December 14 to Janோட ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து SBI Clerkக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ அதே இது SBI PO. ஸோ SBI POக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் லாஸ்ட் வீக். ஓகே, இது நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு கிடச்சிது டிசம்பர் லாஸ்ட் வீக் டு ஜானோட செகண்ட் வீக். ஓகே, ஜான் செகண்ட் வீக். ஓகே, ரொம்ப பக்கத்தில் நம்ம வந்துட்டோம், ரொம்ப பக்கத்தில் வந்தாச்சு. SBI Clerk அண்ட் SBI POக்கு இதுதான் எக்ஸ்பெக்டட் டேட். கண்டிப்பாக இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு வந்து கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பிகாஸ் இப்போ SBI Clerk வந்து பார்த்திங்கன்னா லடாக் ரீஜனுக்கு மட்டும் வந்து வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, கண்டிப்பான முறையில் வேக்கன்சி ஹியூஜாக தான் இருக்க போகுது. நம்ம தமிழ்நாட்டுக்கும் அதிகமான வேக்கன்சி தான் வரப்போகுது. தயவு செஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பெக்டட் டேட். இந்த டேட்டில் வந்து வரலாம். கண்டிப்பாக இதுக்குள்ளே கண்டிப்பான முறையில் வந்துடும், 100% வந்துடும். என்னென்னமோ சேனல்ஸ் எல்லாருலேயுமே வந்து சொல்லியிருந்த ஒரு பேட்டர்ன். இதில் என்னை பொறுத்தவரை கணிப்பேன் அப்படின்னா லடாக் ரீஜனுக்கு விட்டுட்டான். அப்போ கண்டிப்பாக நமக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து கிளர்க் நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்க. ஸோ ரெடியாக இருங்க. ஓகே, இப்போது SBI Clerk இதெல்லாம் டேட்டெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. டேட்டா பார்த்தோன்னே நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் வேக்கன்சி இவ்வளோ வரும் அவ்வளோ வரும். தயவு செஞ்சு அந்த டாப்பிக்குள்ளே போகாதீங்க. வேக்கன்சி என்ன வேணாலும் இருக்கட்டும், படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. அது ஒன்று தான் உங்களுடைய மந்திரம். இப்போது நார்மலாக நமக்கு பிளான் ஃபார் கிராக் த எக்ஸாம், நம்ம எப்படி இந்த எக்ஸாமை நம்ம கிராக் பண்ணுறது சார், இதுதானே முக்கியம். எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், எப்படி அதை நம்ம தட்டி தூக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பிளான் வந்து பண்ணலாம். என்ன பண்ணணும், பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மேட்ருக்கு அவங்க. இப்போ இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கானது. இது வந்து POக்கும் சரி கிளர்க்குக்கும் சரி நமக்கு சேம் பேட்டர்ன் தான். பட் எக்ஸாமோட லெவல் மட்டும் அதிகமாகும். ஸோ SBI POனாலே உங்களுக்கு தெரியும் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக தான் இருக்கும்.
அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன சொல்ல, நீங்கள் ப்ரிலிம்ஸ் எழுதினாலும் சரி மெயின்ஸ் எழுதினாலும் சரி லெவல் வந்து அதிகமாக தான் இருக்கும். இதில் மெஜாரிட்டியாக மக்கள் நிறைய பேருக்கு புதுசாக படிக்கிறவங்களுக்கு வர டவுட் என்ன அப்படின்னா செக்ஷனல் கட் ஆஃபா ஓவரால் கட் ஆஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் கட் ஆஃப் தான் வந்து இருக்க போகுது. சரி, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓவரால் கட் ஆஃப் தான் இருக்கும். அதாவது ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி மெயின்ஸாக இருந்தாலும் சரி ஓவரால் கட் ஆஃப் தான் இருக்க போகுது. சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன். ஸோ இங்கிலீஷில் வந்து 30 மார்க்ஸ் 30 கொஸ்டின் 20 மினிட்ஸ். அதே மாதிரி தான் மேக்ஸ் 35 35 20 மினிட்ஸ், 35 35 20 மினிட்ஸ் வந்துருச்சா. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து 100 கொஷின் வந்து வைக்க போகிறாங்க. இதில் இந்த நார்மலைசேஷன் டோர்மலைசேஷன்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறையா பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் அப்படின்னா இந்த SBI கிளர்க்கில் தான் நிறைய பேர் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணுவோம். ஷுவராக நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்க. கண்டிப்பான முறையில் நீங்கள் எல்லாருமே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்க. பிகாஸ் உங்களால் வந்து இந்த நார்மலைசேஷனில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்க போது அக்யூரசி வந்து மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா 100% அக்யூரசி மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மெயின் பண்ணுங்கள். அட்டம்ப்டை பொறுத்தளவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அக்யூரசி மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஈஸியாக ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போது SBI கிளர்க்கை பொறுத்தளவுக்கு, ஸோ கிளர்க்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மெயின்ஸ் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்க்கான பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து பாருங்கள், நம்மளுடைய ரீசனிங்கை பாருங்கள். ரீசனிங்கில் உங்களுக்கு 50 கொஷினுங்க, 50 கொஷின் 60 மார்க்குங்க. 50 கொஷின் 60 மார்க்கு, கிட்டத்தட்ட உங்களுக்கு 45 மினிட்ஸ். புரியுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசனிங். இந்த இடத்துல ரீசனிங்கை பாருங்கள், இம்பார்ட்டன்ட் பாருங்கள். 50 கொஷின் 60 மார்க்கு 45 மினிட்ஸ். இப்போ இதே இது நீங்கள் கம்பேரிட்டிவ்லி குவான்ஸ் வந்து பார்க்கும்போது 50 கொஷின் 50 மார்க்கு 45 மினிட்ஸ் தான். பட் இங்கே வெயிட்டேஜ் நமக்கு ரீசனிங்கில் இந்த இடத்துல நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ப்ளஸ் 10 மார்க்ஸ் வந்து அதிகமாக நமக்கு வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சேம் டைமில். ஓகே, அதே மாதிரி நீங்கள் வந்து குவான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹார்டாக தான் இருக்கும். ஓகே, ஹார்ட் லெவலில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் ரீசனிங்கும் உங்களுக்கு வந்து ஹார்டாக தான் இருக்கும். நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரீசனிங் வந்து இருக்கும். பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா இதை நம்ம ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ உங்களுடைய டார்கெட் ரீஜனாக நீங்கள் வந்து டார்கெட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீசனிங்கை நீங்கள் டார்கெட் பண்ணிக்கணும். குவான்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வச்சுக்கணும். சரியா, அடுத்து தான் நீங்கள் என்ன பண்ணணும். இப்போ இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா 40 கொஷின் 40 மார்க்ஸ் 35 மினிட்ஸ் தான். நியர்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மினிட்ஸ் இங்கே வந்து லெஸ் ஆகுது. அப்போ இதை வந்து நீங்கள் எப்படி வந்து இந்த டைம்குள்ளே சால்வ் பண்ணுறது, எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது. RC 2 இருக்க போது, அப்புறம் நிறையா ஃபில்லர்ஸ் டைப்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா CA தாங்க. 50 கொஷின் 50 மார்க்ஸ் உங்களுக்கு வந்து 35 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக நான் வந்து பார்க்குறது உங்களுக்கான CA செஷன். SBI கிளர்க்கை பொறுத்தளவுக்கு இந்த CAல நல்லா நீங்கள் எப்போனாலும் நீங்கள் எந்த வருஷம் வேணாலும் எடுத்து பாருங்கள். CAவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டாட்டிக் வந்திருக்கும், நிறையா ஸ்கீம்ஸ் வந்திருக்கும். இந்த ஸ்டாட்டிக்ஸ்லேருந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ் ஷுவராக வந்து வரும். அதே மாதிரி ஸ்கீம்ஸ்லேருந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இதிலேருந்து உங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய ஃபினான்ஸ் ஓரியன்டாக கேட்பாங்க, ஃபினான்ஸ் ரிலேட்டட் கேட்பாங்க. ஓகே, இதான் SBI கிளர்க்கில் நார்மலாக இருக்கக்கூடிய பேட்டர்ன். ஸோ ஸ்கீம்ஸ் ஃபினான்ஸ் நிறையா வரும். அப்போது நீங்கள் இதில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க போகிறீங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் வந்து ஸ்கீமுக்கான வீடியோஸ் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தனியாக ப்ளேலிஸ்ட் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு, அடுத்த வீடியோ அப்படியே குறைஞ்சி, அதுக்கப்புறம் டமால் அதில் பாதாளத்துக்கு வந்து போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து அப்படியே ரொம்ப டீமோட்டிவேட்டட் ஆகுது. அப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் மோட்டிவேட் பண்ணி நானும் வீடியோஸ் போட முடியும். ஸ்கீம்ஸ்க்கு நீங்கள் நிறைய பேர் வந்து பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த ஃபினான்ஸ் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இனி வந்து தனி பிளேலிஸ்ட், தனி வீடியோஸ். நான் ஆல்ரெடி பேங்கிங் அமெண்ட்மெண்ட் பில் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இனி அப்கமிங் வீடியோஸில் நிறைய வீடியோ ஃபினான்ஸ் ரிலேட்டடாக போட்டு வரேன், பார்த்துக்கோங்க. ஸ்டாட்டிக் ஜிகேக்கும் நான் வீடியோ போட்டு வரேன். இது பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, இது என்னோட பார்ட். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் வெயிட்டேஜ் பார்த்துட்டிங்களா, 190 கொஷின் 200 மார்க்கு, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 40 நிமிஷம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஓகே, இப்போ அதே இது SBIBO நம்ம பார்க்குறப்ப SBIBO பார்க்கும்போது இங்கேயும் இந்த புனிதத்தின் புனிதமே தரத்தின் தரமே அப்படின்ற மாதிரி 40 கொஷின் 50 மார்க் 50 நிமிஷம். 40 கொஷின் 50 மார்க் 50 நிமிஷம். நம்மளுடைய தாரக மந்திரம், நம்மளுடைய பிரம்மாஸ்திரமாகவே ரீசனிங் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், CAவை நீங்கள் கவனிச்சிங்கன்னா 50 கொஷின் 60 மார்க்குங்க 45 மினிட்ஸ். இங்கேயும் உங்களுக்கு யார் தான் வந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுறா அப்படின்னா CA. அதுக்கப்புறம் வந்து இங்கே குவான்ஸ் நீங்கள் பார்க்கும்போது 30 கொஷின் 50 மார்க் 45 மினிட்ஸ். 30 கொஷின்
50 மார்க் 45 நிமிஷம். ஆனால் இங்கே லெவல் அப்படின்றது கண்டிப்பான முறையில் அதிகமாக தான் இருக்கும், ஹார்டஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கில் உங்களுக்கு 2 வரும், ஒன்று லெட்டர் ரைட்டிங் அண்ட் வந்து எஸ்ஐ ரைட்டிங், 2 மொத்தமாக 50 மார்க்குக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 நிமிஷம். டோட்டலாக நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, கிளர்க்கில் நீங்கள் 190 கொஷின் எழுதுறீங்க, அதுவே பிஓவில் 155 கொஷின் தான் எழுதுறீங்க 200 மார்க்குக்கு, மொத்தம் 3 மணி நேரம். அப்போ பிஓ லெவல் அதிகமாக, கிளர்க் லெவல் அதிகமாக. நிறைய கொஷின் நம்ம 3 நம்பர் கொஷின் கிளர்க் தான். கிளர்க் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி பிஓ கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா பிஓவில் வந்து சம்பவம் இங்கே செஞ்சு விட்ருவான், குவான்ஸ்லையும் ரீசனிங்லேயும் செஞ்சுருவோம். நீங்கள் ரீசனிங்கும் சிஏவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க, குவான்ஸ் நீங்கள் உங்களுடைய அடுத்த இம்பார்ட்டன்ஸில் வச்சுக்கோங்க. நீங்கள் குவான்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணீஷ் சாரோட இந்த டிஏக்கெலாம் நம்ம வந்து ப்ராஜெக்ட் கே வந்து போட்டிருப்பாரு, கணீஷ் சாரோடது. இந்த ப்ராஜெக்ட் கே இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் குவான்ஸில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கிலீஷில் நம்ம அட்வான்ஸ் பேட்ச் ரீனா மேம் நிறைய வீடியோஸ் அட்வான்ஸ் பேட்ச்சில் ஆட் பண்ணியிருக்காங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசனிங் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் மாஸ்டர் ரீசனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து உங்களுக்கு SBI POக்கான வீடியோஸ் நம்ம மாஸ்டர் ரீசனிங்லேயும் ஆட் ஆயிரும். ஸோ படிச்சுக்கோங்க சரியா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 3 கோர்ஸும். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன சார் ரீசனிங்க்கு மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். ரீசனிங்கில் நம்ம என்னென்ன சார்லாம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வெர்பல் ரீசனிங், சிலாரிசம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், லீனியர் அரேஞ்ச்மெண்ட், டபுள் லைனப், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டபுள் லைனப். அப்புறம் ஷெட்யூலிங் பற்றி வர்றது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், அதுக்கப்புறம் ஆர்டர் அண்ட் ரேங்கிங், டேட்டா சஃபிஷியன்சி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் SBI பொறுத்தளவுக்கு. கோடிங் டிகோடிங், கோடட் இன்இக்வாலிட்டி, கார்ஸ் ஆஃப் ஆக்ஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், கிரிட்டிக்கல் ரீசனிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் அனலிட்டிக்கல் டிசிஷன் மேக்கிங். ஓகே, இதுதான் நார்மலாக கேட்கக்கூடிய பேட்டர்ன். இதில் அதிகமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா சஃபிஷியன்சி இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து நம்ம ஒரு 5 கொஷின் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் ரீசனிங்லேருந்து ஒரு 5 கொஷின். இந்த 2 டாப்பிக்கை வந்து வச்சே நமக்கு வந்து 10 to நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 கொஷின் வந்து இந்த 2 டாப்பிக்லேருந்தே வந்துடும். பார்த்தீங்களா, மொத்தம் நம்ம எத்தனை கொஷின் வந்து பார்த்தோம், 40 கொஷின் வந்து பார்த்துருக்கோமா. இந்த 40 கொஷினில் உங்களுக்கு 10ல் இருந்து 12 கொஷின் இந்த 2 டாப்பிக்லேருந்து வந்துடும். ஓகே, இப்போ அடுத்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோடிங் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை சொல்லிட்டேன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, இது 2 ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி நம்ம கோடிங் டிகோடிங் வந்து கொடுக்க போகிறோம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சிலாரிசம்க்கு வந்து கொடுங்க. ஃபோர்த்து வந்து மிஷின் இன்புட் அவுட்புட் கொடுங்க. ஃபிஃப்த்து பிளட் ரிலேஷன், சிக்ஸ்த்து வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன். ஓகே, சிக்ஸ்த்து வந்து டைரக்ஷன் கொடுக்க போகிறோம். 7th வந்து பார்த்திங்கன்னா கோடட் இன்இக்வாலிட்டி, இதெல்லாம் ஈஸியாகவே இருக்கும், கோடட் இன்இக்வாலிட்டி நீங்கள் வந்து போட்டுடலாம். அப்புறம் 8th வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் அண்ட் ரேங்கிங் வந்து படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டா இல்லை சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டே நிறையா இருக்குது. சர்க்குலர், லீனியர், ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் ஸ்கொயர். நான் அதெல்லாம் போடலை, பட் நிறைய டைப் இருக்குது. அதில் நீங்கள் எது ஸ்ட்ராங் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 17th one நீங்கள் பசில் சீரீஸ். இந்த பசில் சீரீஸில் நிறைய டைப்ஸ் வந்து அதில் நீங்கள் எது ஸ்ட்ராங்கோ அதிலிருந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ இது எல்லாத்தையுமே நீங்களாக எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? தனியாக படிக்கிறது கஷ்டம், அப்போ என்னோட சேர்ந்து படித்தா செம்மையாக இருக்குமா? அப்போ என்னோட சேர்ந்து படிக்க நீங்கள் ரெடியாக இருங்க. நான் எப்படி கொண்டு போகிறேன் அப்படின்னா செம்மையான ஒரு செஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீக், அதாவது நாளைக்கு என்ன 10ஆம் தேதியா, 10/12/2024 நம்மளுடைய பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 10/12/2024 இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் வீக் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ். இது நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, நாங்கள் பிகினர் செஷன் தான் இது. ஆக்சுவலாக பிகினர்லேருந்து ப்ரோவாக நான் வந்து மாற்றுறேன். பிகினர் டு நம்ம ப்ரோ லெவலுக்கு நம்ம வந்து போகலாம். அப்போ நான் வந்து ஒரு செஷனோட ஃபஸ்ட் ஆஃப், இந்த செஷனோட ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பிரிப்போம். இதில் ஃபஸ்ட் ஆஃப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எல்லாமே நான் எப்படி கோர்ஸ்லேருந்து டீச் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் வந்து பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துருவேன். எந்த டாபிக் நான் எடுத்தாலும் அதோட பேசிக்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஒரு பேசிக்கை வந்து நீங்கள் வந்து ஒரு என்ன பண்ணிக்கலாம், ஒரு நல்ல ஒரு பாலிஷ் பண்ண மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம மோல்டு பண்ண மாதிரி பேசிக்ஸ் வந்து பார்த்துட்டு அப்படியே அதோட கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். புரியுதா? ஃபஸ்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து பேசிக்ஸ், அடுத்து வந்து அதோட கொஷின் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க இல்லை ப்ரோ லெவலில் இருக்கீங்க, என்ன லெவல் ஆஃப் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கான ப்ராக்டிஸ் வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு வீக் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம ஃபஸ்ட் எடுத்துனே சிலாரிசம்லேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, சிலாரிசம்லேருந்து ஆரம்பிப்போம். சிலாரிசம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளட் ரிலேஷன், தேர்ட் வந்து டைரக்ஷன், இப்படி நான் வந்து கொண்டு போகிறேன்.
இந்த வீக்குக்கானது, இந்த வீக்கு இந்த 3 வீடியோ, சிலாரிசம், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், இந்த 3 வீடியோ வந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதியை அதுக்கு அடுத்த நாள் அப்படியே விட்டுருங்க, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இது வந்து செவ்வாய்க்கிழமை, டியூஸ்டே, வெனஸ்டே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே, உங்களுக்கு தேர்ஸ்டே இருக்க போகுது. தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே நம்ம என்ன வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம், தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளட் ரிலேஷனுக்கான வீடியோ வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, இந்த வீக் மட்டும் நம்ம ஃப்ரைடே ஆட் பண்ணிடுவோம். ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ஷன். ஓகே, இந்த இப்படி 3 வீடியோ உங்களுக்கு வந்து வந்துட போகுது. இப்போ அதுக்கு அடுத்த வாரம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் வீக் உங்களுக்கு அப்படியே மெயின்ஸுக்கானதுக்குள்ளே நம்ம என்ட்ரிகளை போடுறோம். இந்த மெயின்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வீக்கில் நம்ம என்னென்னலாம் பார்த்துருப்போம், சிலாகிசம் வந்து பார்த்துருப்போம், பிளட் ரிலேஷன் வந்து பார்த்துருப்போம், டைரக்ஷன் வந்து பார்த்துருப்போம். இதோட அப்படியே இதோட மெயின்ஸ் டாபிக்ஸ் வந்து பார்ப்போம். மெயின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். பேசிக்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருவேன். பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு அப்படியே மெயின்ஸுக்கான அப்ரோச் வந்து சொல்லி கொடுத்துருவேன். செம்மையாக இருக்குமா இந்த பிளான்? கண்டிப்பான முறையில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் ஹிட் ஆகும். என்னோட ஒரே சின்ன எய்ம் என்ன அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வீடியோவாவது 100K நம்ம வியூஸ் வந்து போக வைக்கணும் மக்களே. இது வியூஸ்லாம் தாண்டி நிறையா ஆடியன்ஸ், நிறையா பேர், நிறையா மக்களுக்கு இது வந்து போய் சேரணும். அதுதான் என்னோடய விருப்பம். ஸோ அந்த 100K வியூஸ் நீங்கள் தான் எனக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக நிறையா மக்கள்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க அடுத்து வரக்கூடிய பிளேலிஸ்ட்டை. ஓகே, இந்த பிளேலிஸ்ட்டுக்கான என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றது நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி சாட்டர்டே, ஒவ்வொரு சாட்டர்டேவும் உங்களுக்கு நான் வீக்லி சிஏ ரிவிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். வீக்லி சிஏ முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் மந்த்லி ரிவிஷன் வந்து கொடுப்பேன். இது வந்து இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது, 1% கூட நான் மிஸ் ஆக மாட்டேன். கண்டிப்பாக எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இதை வந்து நான் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சிஏ ரிவிஷன் வந்து கொடுப்பேன். மந்த்லி சிஏ ரிவிஷன் வந்து முடிஞ்சு அப்படின்னா பெஸ்ட்டு சிஏ அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். பெஸ்ட்டு சிஏ ரிவிஷன் கொடுப்பேன். இதை தாண்டி அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ஸ்டாட்டிக் ஜிகே இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே, அதுக்கப்புறம் என்னதுப்பா ஸ்கீம்ஸ்க்கானது, அப்புறம் வந்து ஃபினான்ஸ்க்கானது. இது எல்லாமே என்னோட பார்ட். அதை எடுத்து நீங்கள் ரீசனிங்கும் சேர்த்துக்கோங்க. இவ்வளோ விஷயங்கள் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ தூரம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பான முறையில் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஒர்த்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சுன்னா கீழே இதுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்றது வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரீஸ் இருந்தால் மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஆளும் கீழே கமெண்ட் பண்ணணும். ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஆட் பண்ணலாம், ஏதாச்சும் வந்து பேசணும் அப்படின்னா 8760610747 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டெலிகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நாளைக்கு சிலாரிசம் வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புமணி. தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய்.